இந்த வாரம் குக் வித் கோமாளியில் நந்தகுமார் அவங்க செஞ்ச ஸ்டஃப்டு பெப்பர் மஷ்ரூம் ரோல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஜூஸியாக செம்ம டேஸ்டான இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு முதல்ல உள்ளர வைக்கிற மஷ்ரூம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த இந்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் 200 கிராம் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி இது போல் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மஷ்ரூமை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மஷ்ரூம் நல்லா தண்ணி விட்டு வதங்கி வரட்டும். இப்போ மஷ்ரூம் இந்தளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, உங்கள் காரத்துக்கு ஏற்றப்பல மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவில் இருக்க பச்சை வாசனை போய் அந்த மஷ்ரூமில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் பண்ணும் போஸில் ஈரப்பதம் எதுவும் இருக்கக்கூடாது. அதனால் இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். அடுத்து ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 3/4 கப் மைதா எடுத்துக்கலாம். மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் தண்ணி ஊற்றி தோசை மாவோட நம்ம நீருக்கு கரைச்சி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு ரோல் நல்லா தின்னாக வரும். இப்போ இந்த மாவை இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை நல்லா கலந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். தவா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் சூட்டில் தான் வச்சு நம்ம இந்த மாவை சேர்க்கணும். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் ஷீட்டு நல்லா நம்மளுக்கு தின்னாக கிடைக்கும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஷீட் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷீட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த அளவுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஷீட்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஸ்டஃபிங் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம உள்ளே வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இந்த ஷீட்டை நல்லா டைட்டாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரோல் பண்ணும்போது கொஞ்சமாக சைடில் தண்ணி வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க, ஷீட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ இது போல் மீதி இருக்கிற எல்லா ரோலையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோலை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். நமக்கு ஷீட்டும் ஏற்கனவே குக் ஆனதா, உள்ளே வச்சுக்க ஸ்டஃபிங்கும் நம்மளுக்கு நல்லா ரெடியானதா, மேலே இருக்க லேயர் இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு பெப்பர் மஷ்ரூம் ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.